லோகமதில் மணிமேடை சிறநிலங்கே திருமால் இருக்கின்ற லோகமதில் மணிமேடை சிறந்திலங்க ஓர் மாதோடு நல்ல புவி மாதோ விளங்களோ தான் பெருக அதிமதி சுடு மரணருளா ஆக வேதங்களான் முழங்க அதிமதி சுடு மரணருளா ஆக வேதனான் முழங்க நந்தி முகத்தோனோ அருமுகனோ ஆக வேதங்கள் தான் முழங்க சக்தி ரிஷிகள் கிணநாதரோ துள்ளையாத மைந்தர்களோ துள்ளையாத மைந்தர்களோ பிரம்மலோகமானதீரே பிரம்மதேவன் திருவிரலே போடு போடு வலது காலில் ஏறும் தக்கன் தான் பிறந்தான் பெருவிரலில் பள்ளி தான் பிறந்தாள் வேத பள்ளி தன்னை ராஜன் மணமுடித்தான் காபுரமானதிலே வாழ்ந்தார் இருவேறும் வாழ்நிலே குணாளுடன் தக்கராளே போடு போடு அதாவது பிரம்மலோகத்திலே பிரம்மதேவனுடைய வலது கால் பெருவிரலிலே பிறக்கிறான் தக்கன். அதே பிரம்மதேவன் இடது கால் பெருவிரலில் பிறந்தவள் தான் வேதவள்ளி. இருவேறு மணமுடைத்தார்கள். வேதவள்ளி தானம்மா? ஆமா. எங்க வீட்டுக்கு மேக்க இருக்கு. என்னது? வள்ளி. வள்ளியா? ஆமா. வேத வள்ளி. வள்ளியா? வள்ளி. ஆமா, வேதவள்ளி. ஆமா. ஆமாமா. ஆனால் சரி, வேதவள்ளியோ இலக்கின மணமுடித்தார் பிரம்மதேவன். பிரம்மதேவனான நினைக்கிறார். நினைக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் மணமுடிச்சாச்சு. அவங்களுக்குன்னு ஒரு ஊர் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. தக்காபுரம் என்று ஒரு நகரமானது அமைத்து அமைத்ததற்கு தக்காபுரம் என்று சொல்லி பேர்நாமத்தை கொடுத்து தக்க மகராஜனும் வேதவல்லியும் என்பற்று சீரும் சிறப்புமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் நினைக்கின்றார் தக்கன். நினைக்கிறார்கள். ஒரு மனிதனாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் சரி, இப்படியே வாழ்ந்து விட்டு போய்விடலாமா? ஒருபோதும் இயலாத காரியம் அல்லவா? ஒரு படிப்படியாக சென்று சென்று கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும். ஆமா, அது உண்மைதான். இப்ப இரண்டாவது நிலைக்கெல்லாம் போகணும்னு சொல்லி படியில தான் யாரு போகணும். சரிதான். ஆமாமா. அந்த நேரத்திலே சரி, பிரம்மதேவன் இடத்திலே வருகிறார். என்ன கேட்கிறார்கள்? என்ற மாதாவே 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 சொல்லும் மொழி தனி கேளாய் கேளாய் இந்த மாதாவே 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 நான் சொல்லும் மொழி தனி கேளாய் கேளாய்
என்பதனை சொல்லிடுவீர் தாயாரே தாயாரே இப்படியாக அம்மா காணிக்கும் பிரம்மதேவன் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்கள்? தக்கன் வந்திருக்கின்றான். ஆமையா. மகனே தக்கா, அப்பா அப்பா ஒரு நாள் வர மாட்டியே? ஆமையா. என்ன திருநாளாக இருக்கிறது, என்ன காரணம்? இப்பா வந்து என்ன வந்து காபி குடிக்கிறியா? வேண்டாப்பா. என்னாச்சு? இத வச்சிடுங்கப்பா. ஏன்னா நீ ஹார்லிக்ஸ் தான் கொடுப்ப. ஆமா. இப்பா என்ன? அதாவது ஒரே ஒரு காரியம் தங்களிடத்தில் கேட்கலாம் என்று வந்திருக்கின்றேன். என்ன காரியம்? அதாவது இந்த உலகத்தில் சரி மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள் இல்லையா? சிவன், பிரம்மா, விஷ்ணு. ஆமா. இந்த மும்மூர்த்திகளில் யார் பெரியவர், யார் சிறியவர்? தக்கராஜா, என்னப்பா உனக்கு சந்தேகம் எழுந்திருக்கின்றது? உண்மைதானப்பா. ஈஸ்வரன் தான் பெரியவர். இப்பா என்ன இப்பா என்ன இதே கேள்வி நான் உங்கள்ட்ட கேக்குறேன். என்கிட்டயா? உங்கள்ட்ட நான் கேக்குறேன். கேளுங்க. அதாவது இந்த உலகத்தில் கடவுள்களில் பெரிய கடவுள் யார்? கடவுள்களில் பெரிய கடவுள் என்று சொன்னால் சிவபெருமான் தான். சிவபெருமான் தானே? ஆமா. ஐயா உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரே கடவுள் தான். பாத்தீங்களா சாமி? நம்மள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம அப்பா என்னமா ஈசன். ஆமாப்பா, அந்த விவரமா சொல்லுங்க. நம்ம அப்பா ஈச்சன்னு கேட்டு. ஆமா தம்பி, நம்ம நீங்க என்ன சொல்றீங்க? சிவன்னா அது யாரு உங்க தம்பியா? சிவபெருமான். சரி ஏமா, இதே கேள்வி உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிவபெருமான் தான். ஏமா என்ன அப்பா கூட போறியா? அம்மா கூட போறியா? அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரு பெரிய கடவுள்? அப்படிதான் சொன்னேன், சிவபெருமான். அப்படியே சொன்னீங்க. சரி எப்பா, அதாவது இந்த உலகத்தில் 6 கோடி இறந்து பிறந்தவர் எம் பெருமாள் ஸ்ரீ நாராயணமூர்த்தி. சரி. 100 கோடி இறந்து பிறந்தவர் பிரம்மதேவன். சரி. இறப்பு பிறப்பில்லாத ஒரே ஈசன் யார் என்று சொன்னால் அது சிவபெருமான் மட்டும்தான். தந்தையே, எனக்கு அதிகமான வரங்கள் வாங்க வேண்டும். சரி, வரங்கள் வாணுமே சொன்னால் நீங்க கொடுப்பீங்களா? இப்ப என்ன, அதாவது வரம் தருவதற்கு உகந்தால் சிவபெருமான் மட்டும்தான். சரி, அவரை கோரி தவம் செய்தால் மட்டும்தான் உனக்கு வரமானது கிடைக்கும். அப்பா அப்படியா? அப்படி என்று சொல்லி சரி இருக்க வேணுமே என்று சொல்லி அழகாகவே தக்கராஜர் ஆதிசிவன் தன்னை நினைத்து அறியதமோ செய்யவென்று தனி நினைத்து அறியதமோ செய்யவென்று ஆனாதன் வாழ்வியிலே நன்றாய் தீர்த்தமாடி மாத்தொடுத்து சிவனை ஒன்றாய் மனதிலே நீ 12 வருடமட்டோ அன்புடனே தவமிருந்தா போட்டு ஆதிகரைக்கிடனாகி சிவபெருமானை நினைத்து சரி அரியவரும் தவம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி தீர்த்தமாடி மாத்தொடுத்து சிவனை நன்றாய் மனதிலே எண்ணி சரி ஆதிகரைக்கிடனாகி சிவபெருமானை நினைத்து அரும்பெரும் தவம் இருக்கிறாராம். 1 வருடம் 2 வருடம் அல்ல, ஆமா 12 வருடமாகவே பாரதவத்தை செய்து வருகின்றான் இந்த மகராஜன். சரி, அதாவது 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வரக்கூடிய நேரத்தில் இவனுடைய தவமானது பற்றி பெற்று பகவானை அப்படி அக்னி சோலையாக வீசுகின்றதா. சரியா பார்த்து பகவான் நினைக்கின்றார் தக்க மகராஜன் அரும்பெரும் தவம் அல்லவா செய்து வருகின்றான். அந்தவருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய முன்பிலே தோன்றி கேட்கின்றார். ஏ தக்கராஜா, ஏது தக்கராஜா, 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 ராஜா ராணி
செய்வதென்ன செய்வதென்ன ஏலேது தக்க ராஜா தக்க ராஜா தக்க ராஜா என்னை நாடிதமோ செய்வதென்ன செய்வதென்ன இளமையா ஈஸ்வரி ஈஸ்வரரே ஈஸ்வரரே ஞான வாசகத்தை வாசகத்தை எழுகடலுக்கு அப்பாலே இடம் எழுகோட்டை சந்திரர்கள் சூரியர்கள் ஓட வேணும் ரிஷிமுனி தேவரெல்லாம் என் வார்த்தை கேட்க வேணும் வண்ணமுள்ள பார்வதியாள் வண்ணமுள்ள பார்வதியாள் விலக வேணும் ஓடு ஓடு போட்டு மருமகனாய் இன்பமுடனாக வேணும் என் மகளார் பார்வதியை மனம் முடிக்க வேணும் கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கருவையுடன் தந்தி இணைத்தார் ஓடு போடு ஓடி வா இப்படியாக அமையுமே அதாவது பார்வதியாக மகளாக கேட்கின்றான் தக்கராஜன். அதாவது என்ன ஆதி சிவன் தக்கமகராஜனுடைய முன்பிலே தோன்றி கேட்கக்கூடிய நேரத்தில் பார்த்த தக்கமகராஜன் சொல்கின்றார் 7 கடலுக்கு அப்பால் இட வேண்டும் 7 கோட்டை. சந்திரர்கள் சூரியர்கள் அனைவரும் எனக்கு ஏவல் வேலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் தங்கள் எனக்கு மருமகனாகவும் தங்களுடைய மகளானவள் எனக்கு அதாவது தங்களுடைய மனைவியானது எனக்கு மகளாகவும் வர வேண்டும். ஆமாப்பா சரி இப்ப அதாவது கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்து விட்டீர்கள். சரி சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி வரத்தை அனைத்தையும் வாங்கிவிட்டு சரி நேர் தக்கமகராஜன் தக்காபுரத்திலே வந்து வீட்டிருக்கின்றார். வேதவல்லியின் தக்கமகராஜன் வீட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆதிசிவனுடைய அருளாலே சரி இந்த வேதவல்லியானவள் ஒரு சூழலில் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள் ஒரு சூழலில் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை கொடிய பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பிள்ளைகளை தான் வளர்த்தாள் தான் வளர்த்தாள் பாருமில்லா மைந்தர்களே வந்து சொல்ல கேளா சொல்ல கேளாய் பட்டம் வாங்குதற்கு வாங்குதற்கு அனுப்பி வைத்தார் சென்று நின்று மைந்தர்களோ தீர்த்தமாடி தீர்த்தமாடி என்னையுடன் அறியதவோ செய்யலுற்றார் இப்படி
அதாவது ஆதிசிவனுடைய அருளாலே வேதவள்ளி பெண்குடியானவள் 100 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். சரிதான். இந்த 100 ஆண் குழந்தைகளும் வளர்ந்து பிராயமானார்கள். ஆமா. அப்படி இருக்க நினைக்கிறான் தக்கராஜன். குழந்தைகள் வேணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட தவம் இருந்தது நாம. இப்ப நமக்கு 100 பிள்ளைங்க இருக்காங்க. 100 பிள்ளைங்களும் பிரம்மப்பட்டம் வாங்க அனுப்பினால் என்ன? அதுவும் நல்ல யோசனைதான். நமது அப்பா நமக்கு பிரம்மப்பட்டம் தரல. கண்டிப்பாக தருவார்னு நம்பிக்கை இருக்கா? ஒருபோதும் இயலாத காரியம். தரமாட்டாரு. ஆமாப்பா. அதனாலே நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது பிரம்மப்பட்டம் வாங்க வேண்டும். கண்டிப்பாக. பாலகர்களே, என்னுடைய பிள்ளைகளே, அப்பா பாருங்கப்பா, எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலத்திற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை தந்தையே. சரி, நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிரம்மதேவன் தலை நினைத்து பெரிய தவம் செய்யணும். சரியா? ஆகட்டும் தந்தையே. பிரம்மதேவன் கேட்பாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. சரி, நீங்க என்ன கேட்கணும் தெரியுமா? என்ன கேட்கணும் அப்பா? பிரம்மப்பட்டம் தாருங்கள் என்று கேட்க வேண்டும். நிச்சயமாக கிடைக்கும். தர மறுத்து விட்டார் என்று சொன்னால் போகும்போது என்ன கேள்வி கேட்கிறீங்க தெரியும்? அபசகுணமா பேச உண்மைதான் தந்தையே. அப்படி ஒருவேளை தரலன்னா அந்த பக்கம் வராதீங்க, எல்லாரும் இறந்து விடுங்கள், கண்ணை முடிக்காதீர்கள். கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி தக்க மகராஜனிடத்தில் இருந்து 100 பாலர்களும் விடைபெற்றுக் கொண்டு நேர பிரம்மதேவன் தனி நினைத்து தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆழ குழி ஒன்று வெட்டுகின்றார்கள். ஆமாப்பா, ஆளுக்கு ஒரு குழியானது ஒன்று வெட்டி பிரம்மதேவன் தனி நினைத்து பெருக தவம் செய்து வருகின்றார்கள். தவம் இருக்கக்கூடிய வேளையிலே சரி நாரதர் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்கள்? குழந்தைகள் இப்படி தவம் இருக்கின்றார்களே, ஆமாப்பா, 100 பேரும் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி உலகம் தாங்குமா? இப்ப என்ன ஒருவர் படைப்புக்கே இந்த உலகத்தில் நறுக்கள் பெருக்கெடுத்திருக்கின்றது. சரி, 100 பேர் படைக்க ஆரம்பிச்சு அவங்க இஷ்டம் போல படைச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அப்படியானால் எப்படியாவது சதி செய்யணும். கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி சரி அந்த வேள்வியின் பக்கத்தில் வருகிறார். ஆமையா, வந்து என்ன கேட்டார் பாருங்கள். என்ன கேட்கிறார்கள்? வேள்வியின் பக்கத்திலே நாரதரோ பக்கத்திலே பக்கத்திலே யாருடைய மைந்தர்களே, யாருடைய மைந்தர்களே இப்படி யாரிடம் செய்வதென்ன? பிரம்மப்பட்டோம் வாங்குவதற்கு நாரதரே செய்தோம். அந்த பாலகர்கள் எல்லாம் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே நாரதர் வருகிறார். நாராயணம் நாராயணம் சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஒருத்தரம் கண்ணை திறந்து பார்க்கல. ஆமாமா, எல்லா கண்ணும் மூடிச்சு. எல்லாரும் தவத்தில் இருக்கின்றார்கள். சிவபெருமானை கோரி தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் அருகிலே வந்து நாரதன் நினைக்கின்றார். என்ன சொன்னாலும் எழுப்புவதாக இல்லை. தவம் முத்தி பெற்று விடுவதற்கு முன்பாக நாமல் இவருடைய தவத்தை கழிக்க வேண்டும். ஒரு அடி கொடுத்துருமா? கண்டிப்பா அவருடைய அக்கள் குளித்து அப்படம் போல் பொறித்து விடுவார்கள். அக்களை கூட்டு இல்லப்பா, அக்களுக்குள் வைத்து நம்மளை அப்படம் போல் பொடித்து விடுவார்கள். ஆமாப்பா. அப்ப எப்படித்தான் எழுப்புவது? ஆகட்டும் என்று சொல்லி நேர கண்டியில இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு எல்லாருக்கும் பாலங்களுக்கு மேல போட்டுறாங்க. கை வலிச்சிருக்குமே. 100 பேர் இல்லையா? இப்படி தெளிச்சு வரும்போது சரி இருக்க 100 பிள்ளைகள் எழும்பியாச்சு. சரி, ஏ பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு காது கேட்கலையா? கேட்கவில்லையப்பா, தவமல்லவா செய்து வருகிறேன். எங்களுடைய தவத்தை கலைக்க வந்து தங்கள் என்னத்துக்கு என்ன வேலை? நீங்க இங்க இருந்து தவம் செய்றீங்களே, நீங்க யாரு? எப்பா, என்ன? நாங்கள் தான் தக்க மகராஜனின் எடுத்த பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகளா? எதற்காக தவம் இருக்கின்றோம் என்று சொன்னால், எதற்காக? அதாவது
பிரம்மதேவன் தன்னை நினைத்து பெருக வரம் வாங்க வேண்டும். சரி. பிரம்மப்பட்ட வாங்குவதற்காக தான் நாங்கள் வேள்வியானது வளர்த்து வேள்வியிலே தவம் செய்கின்றோம். அப்படியா? ஆமாப்பா. சின்ன பிள்ளைங்க நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்னப்பா? பிரம்மப்பட்டம் ஆமா உங்களுக்கு கிடைக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பாக. ஏ முட்டாளே, என்னப்பா? அதாவது ஒரு பிரம்மதேவன் இருக்கிறார் உலகத்திலே. சரி. அவருடைய படைப்பிற்கே படைப்பு ஆமாம்மா உயிர்கள் பெருக்கெடுத்து விட்டது. ஆமா, அவருடைய படைப்பிற்கு உயிர்கள் பெருக்கெடுத்திருக்கின்றன. அப்ப நீங்க 100 பேரை படைக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், சரி, நாடு தாங்குமா? கண்டிப்பாக. சிவபெருமான் உங்களை வைப்பாரா? அதனாலே உங்களுக்கு பிரம்மப்பட்டம் கிடைக்காது. ஐயோ, அதனாலே நல்ல பிள்ளைங்கள படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. ஆகட்டும் என்று சொல்லி நாரத மாமணி கலகத்தை மூட்டி விட்டு சென்று விட்டார். சரிதான். பார்த்த இந்த 100 பாலர்களும் நினைக்கின்றார்கள். ஏன்னா தந்தை நம்மளிடத்தில் இந்த வார்த்தை சொன்னார், வாங்கலன்னா வராதுன்னு சொன்னார். பிரம்மப்பட்டம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய கண்ணிலே மொழியாதீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? ஆமா. ஆனால் நாமல் இங்கிருந்து அங்கு சென்றோம் என்று சொன்னார் நம்மளை கண்டிப்பாக கொண்டு விடுவார். கொண்டு அந்த பாவத்தை அவர் ஏற்று விடுவார். அப்பா கண்ணை கட்டி விட்டுறலாம்டா. இப்ப என்ன சொன்னாலும் இல்லாத காரியம். அப்படியா? ஆகையா நம்மளை கொண்டால் ஊரவர்கள் என்ன பேசுவார்கள்? அதாவது பிள்ளைகளை கொண்ட தந்தை என்றல்லவா சொல்வார்கள். ஆமா. ஆகையா அந்த பேர் அப்பா ஏற்கணுமா நம்மளால? கண்டிப்பாக. பிரம்மப்பட்டம் வாங்காவிட்டால் நாம இறப்பதுதான் நிச்சயம். ஆமாமா. அப்படி என்று அவர் வளர்த்தார்கள் அல்லவா வேள்வி. அந்த வேள்வி குழிக்குள்ளே விழுந்து அவர் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். 100 பிள்ளைங்களும் அறிந்து விட்டார்கள். அதாவது இதை அறிந்த தக்கமகராஜன் மனதில் நாரத மாமுனி முனியுடைய மேலே வர்மத்தை வைத்துவிட்டு நேரம் மீண்டும் தவம் இருக்கின்றான் வேள்வியிலே. நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு 50 பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். 50 பெண் குழந்தைகளும் வளர்ந்து பிராயமானார்கள். 3 பேரை கூட்டிட்டு வந்து 50 பிள்ளைங்களை அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஒவ்வொரு மாப்பிள்ளையா பாக்கனா ரொம்ப கஷ்டம். கடைசியில் உள்ள பிள்ளைக்கு ஒரு 85-90 வயசு ஆகிரும். சரிதான். தாத்தா கூட வர மாட்டாரு கல்யாணம் பண்ண. ஆமா. ஆமாமா. 3 பேரை கூட்டிட்டு வந்தான். சரி. 3 பேருக்கு மணமடித்தான். ஆமாப்பா. அதனாலே இவ்வளவு குழந்தைகள் இருந்த கூடிய இடத்திலே இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்கா? அதாவது அம்மா அப்பா என்று அழைப்பதற்கும் கடைசி காலத்தில் நீர்க்கடன் தீர்க்கடன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குழந்தை வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி அதாவது மனதிற்குள் எண்ணுகின்றான். அன்று ஆதி சிவனிடத்தில் வாங்கிய வரத்தை சரி இன்று நாம கண்டிப்பாக உபயோகப்படுத்த வேண்டும் அப்படி நினைக்கிறான் தக்கராஜன். சரி. குழந்தை பெற்றதுவோ பெற்றதுவோ வாழ்ந்ததுவோ வாழ்ந்ததுவோ குழந்தை பெற்றதுவோ பெற்றதுவோ புவியில் வாழ்ந்ததுவோ வாழ்ந்ததுவோ அம்மையுமை பார்வதியை 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 மகளாக அடைவதற்கு ஓடு 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 அசத்து அசத்து பரமசிவன் போடு போடு நல்லவோ தக்கராஜன் தக்கராஜன் இறக்கராஜல் ஆராதான் வாழ்விலே வாழ்விலே நல்லவோ தக்கராஜல் தக்கராஜல் மானாதல் வழியிலே வாடியிலே சிவனாரை சிவனாரை சிவனாரே சிவப்புடனே ராணி நினைத்து ராணி நினைத்து ஓடு ஓடு அசத்து தக 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 தகதா இப்படியாக தக்க நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்கள்? நம்மளை அப்பா அம்மா என்று அழைப்பதற்கு ஒரு குழந்தை இல்லாமல் ஆகிவிட்டது அல்லவா? நம்ம கண்டிப்பாக. அதாவது இனிமேல் மகளாக அடைய வேண்டுமான்னு சொன்னால் பார்வதியை மகளாக அடைய வேண்டும். சரி. பார்வதியை உனக்கு மகளாக தருவேன் என்று சொல்லி அந்த அரணார் சொன்னார் அல்லவா? அந்த சொல்லியிருக்கிறாங்க. சரி. பார்வதியை மகளாக அடைய வேண்டும் என்று சொல்லி மாநாதன் வாழ்வியை வந்து அழகாக தவம் செய்து கொண்டிருக்கிறான் தக்கராஜன். தக்கராஜன் இப்படி இங்கே தவம் செய்து கொண்டிருக்க சரி
ஆதிவெள்ளி கைலாசமாமலையில் என்ன நடக்கின்றது? அஷ்டவெள்ளி கைலையில் ஆண்டவனும் பார்வதியும் அப்படிதான் வெள்ளி கைலையில் பொன்னரனும் பார்வதியும் பார்வதியால் இடமிருக்கே பார்வதியால் இடமிருக்கே பலமிருந்தா பார்வதியால் இடமிருக்கே பார்வதியால் இடமிருக்கே ஆதி பரமசிவன் வலமிருந்தா தூணி பொன்னை ஒதுக்கி வாழ்த்து தலை விலகி வாவி ஆடி பொண்ணு பல்லது மயில் கொல்லு பிறந்தா இடமிருக்கே இடமிருக்கே பலமிருந்தா மாமலைகளே அம்மையுமே பார்வதியாரோடு பகவான் குருவாக இருக்கிறாரா? தூணி பொன்னை உருக்கி வார்த்து சொரிமுத்தாலை விலகி பாவி ஆணி பொன்னும் கட்டிலே அரணுமும் இங்குழுவிருக்க சக்தி அவளிடம் இருக்க சங்கரனார் வலம் இருந்தார் உள்ளோரிடம் இருக்க பொன்னரனார் வலம் இருக்க கைலாச மாமலைகளே எல்லோரும் குருவாக இருக்கக்கூடிய ஆலைகளே அதாவது கைலாச மலையிலே பகவானுக்கு என்ன வேலை தெரியுமா? என்னம்மா? படைத்த உயிர்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்கக்கூடிய வேலை. பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட இகட எறும்பு முதல் 84 லட்சம் மனிதர்களுக்கு சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் பட்டினி இல்லாமல் படி இழந்து விட்டு வருகின்றார். அப்படி சரி ஆதிகரை கிடனாகி சிவபெருமான் எப்படி படி இழந்தார் வாருங்கள். எப்படி அம்மா? நாளை நல்ல தினை எடுத்து நாடு எல்லாம் படி இழந்தார். நல்ல தினை எடுத்து நாடு எல்லாம் படி இழந்தார். தினை எடுத்தார் அவரி எல்லாம் படி இழந்தார். எறும்புகளை யானை மோதல் உயிர்கள் எல்லாம் போடு போடு கொள்ளை தேர முதல் கருக்குள்ளிக்குள் சிசு வரைக்கும் தேரை முதல் கருக்குள்ளிக்குள் சிசு வரைக்கும் நாளி நெல்லாளி ஏகமங்கோ பட்டிகள் வந்தார். பட்டியலைக்கும் பாவினையை பார்வதியாய் சோதிக்க கைலாச மாமலையிலே பகவான் எப்படி படி இழைக்கிறார் வாருங்கள். நாளிதனை எடுத்தார் சரி நாடெல்லாம் படி இழந்தார். உலக்கு நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார். ஆளாக்கி தினை எடுத்தார் அவரெல்லாம் படி இழந்தார். அரைக்கால் நல்ல தினை எடுத்து மண்டலங்கள் 7 படி இழந்து விட்டு வருகின்றார். சரிதான். யார் யாருக்கெல்லாம் படி இழந்து விட்டு வருகின்றார் என்று சொன்னார். யாருக்கெல்லாம்? கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை முதல் தாயின் கருக்குள்ளிக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் பட்டினி இல்லாமல் படி இழந்து விட்டு வருகின்றார். மண்டலத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் சரி மகாதேவன் படி இழந்தார். ஆமாமா படி இழக்கக்கூடிய நேரத்திலே கைலாச மாமலைகளே பகவானுடைய வடி இழப்பை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அம்மையமை பார்வதியால் விஸ்வகர்மாவை அழைத்தாள். மகனே விஸ்வகர்மா, அப்பா அம்மா வந்து விட்டாய். அப்பா வந்தேனம்மா. அதாவது ஒரு வேலை என்னம்மா? காட்டிலே சென்று சரி காஞ்சூரம் கட்டை வெட்டி ஆமையா கட்டைச்சமல் உண்டு பண்ணி அப்படி திருக்காணி போட்டு என் கையிலே உடனே தர வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி அம்மையுமை பார்வதியுடைய வார்த்தையை தட்டாமல் இந்த விஸ்வகர்மா சரியோ காரகத்திலே வந்து காஞ்சூரம் மறைவெட்டி கட்டைச்சமல் உண்டு பண்ணி சரி திருக்காணி போட்டு அம்மையுமை பார்வதியுடைய கையிலே கொண்டு கொடுக்கிறார்கள். பார்வதி நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்கள்? சிமிலோ சிறியது ஆமையா. ஆனால் இதற்குள்ள நாம எந்த உயிரினத்தை பிடிச்சு அடைச்சிட முடியும்? ஒரு யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? யானை இதுக்குள்ள போகுமா? ஒரு பூனையை பிடிச்சு அடைக்க முடியுமா? போகாது. ஆமாமா. அப்படியானால் சரி பார்வதியால் திருவிளக்கை பார்க்கிறாள். சரி திருவிளக்கின் ஒளிவிலே என்ன கண்டாள் வாருங்கள். என்னம்மா? திருவிளக்கில் ஒளிவதிலே
கொண்டிருக்கிறது. அந்த திருவிளக்கில் ஒளிவை பார்க்கிறாய். சரி. சிற்றெரும்புகள் வரிசையாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதுல 2 எறும்புகளை பிடித்து 2 எறும்பு பிடித்தாலும் கூட்டம் கலைஞ்சிருக்குமே. அப்படி எல்லாம் கிடையாது. கடைசியில போகும் தெரியுமா எறும்பு? ஆமா. அந்த எறும்பை பிடிச்சிட்டா கூட்டம் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அப்படியா? இடையில ஏதாவது கொண்டு போட்டு பிடிச்சு கையோ போட்டாதான் சரிதான். அங்க எங்க சின்ன பண்ணமா போயிடும். அப்ப எறும்பு போறது வரைக்கும் அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஆமா கண்டிப்பா. கடைசி எறும்பு எப்ப வரணும்? ஆமையா. 2 எறும்பை பிடித்தாள். சரி. சிமுளுக்குள்ளே அடைத்தாள். ஆமாம்மா. உடுத்திருந்த பரிவட்டத்திலே அப்படி முந்தியிலே முடிந்து வைத்துக் கொண்டாள் பார்வதியானவள். ஆமாம்மா. இப்படி இருக்க சரி. பகவான் படி இழந்து விட்டு கைலாசமலை வரும் பொழுது பார்வதியால் கோபத்தோடு வந்திருக்கின்றாள். கோபத்தோடு இருக்கக்கூடிய நாளையிலே பார்வதியானவள் பகவானை பார்த்து என்ன கேட்டால் தெரியுமா? என்னமா கேட்கின்றார்கள்? பாரில் உள்ள உயிர்களுக்கு 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 இழந்தீர் பகவானே பகவானே. பாரில் உள்ள உயிர்களுக்கு உயிர்களுக்கு பகவானே பகவானே. குறையோ வராமல் 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 பார்வதியே படியிழந்தே படியிழந்தே. போடு போடு அப்படி போடு. இடத்தில் ஒரு உயிர்தான் இடத்தில் ஒரு உயிர்தான் நல்ல பட்டினியாய் இருக்குமானால் சிவன் நானும் இல்லை ஓடிவா இருக்கும் அந்த உயிரதையும் இருக்கும் அந்த உயிரதையும் நிலத்தில் காட்டுமென்றார் பட்டினிதான் வராதே. பராசக்தி உமையவளே பட்டினிதான் வராதே. பராசக்தி உமையவளே. இப்படி ஆமாமா. பார்வதியால் கோபத்திலே இருக்கிறான். ஆமாக்கி. கோபத்திலே இருக்கும் பொழுது பகவான் படிகளந்து விட்டு கைலாசமலையில் வரும்போது பார்வதி கோபத்திலே இருக்கான்னு பகவானுக்கு தெரியும். பார்த்த பகவான் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? பேசாமல் போறாலும் விட மாட்டாள் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி உமையவளுடைய அருகாமையில் வந்து கேட்கின்றேம்மா, நான் பாரில் உள்ள மனுவேதங்களுக்கு அனைத்திற்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் தண்ணீர் சம்பில் தண்ணீர் எடுத்து வந்து என்னுடைய பாதபணிவிடைகளை செய்வாய் அல்லவா? ஏனென்றும் கேட்காமல் எடுத்துமொழி பேசாமல் மௌனமாக அமர்ந்திருக்கிறாயே மங்கையுமே பார்வதியே. ஆமா. என்ன நடந்ததும்மா? பகவானே என்னம்மா? படியிழக்கத்தானே சென்றீர்கள். நீங்கள் சரியாக படி இழந்தீர்களா? ஆமாம்மா. ஆமாயா? ஆமாம்மா. அதை நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. நீங்கள் சரியாக படி இழக்கவில்லை என்று நான் சொல்லுகின்றேன். பார்வதி என்ன? பரமனின் படியிழப்பில் பிழையா? பிழைதான் சுவாமி. ஒருபோதும் இயலாத காரியம் கண்ணி, ஒருபோதும் இயலாத காரியம். அப்படியானால் சரியாக படி இழந்து விட்டோம் நினைப்போ உங்களுக்கு? கண்டிப்பாக. பார்வதி ஒரு நாள் போய் பேச மாட்டாள். என்ன? அதாவது என்னுடைய படியிழப்பில் பிழை என்று சொல்லுகின்றாய் அல்லவா? ஆமா. எதை வைத்து பிழை என்று சொல்லுகின்றாய்? சுவாமி என்ன? என்னிடத்தில் 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது. அதை பார்த்து விட்டு தான் வந்து பேசுகின்றேன். பார்வதி என்ன? உன்னிடத்தில் 2 ஜீவன்கள் பட்டினியாக இருப்பது உண்மை என்று சொன்னாள். பரமன் என்று உள்ள பட்டமும் எனக்கு வேண்டாம், உன்னுடைய அருகாமையில் எனக்கு இடமும் வேண்டாம் கண்ணே. அது பட்டினியாக இல்லாவிட்டால் பார்வதி என்ற பெயர் எனக்கு வேண்டாம், கைலாசம் மலையும் எனக்கு வேண்டாம். அப்படி என்று சொன்னால் அந்த ஜீவனை இந்த இடத்தில் வைத்து காண்பி பார்க்கலாம். முடியாது. என்ன? இங்கு வைத்து காண்பித்தால் இருவருக்குள் முடிந்து போகும். அப்படி என்று சொன்னால் தேவலோகம் செல்லுவோம். உங்களுடைய வழி இழப்பின் ரகசியத்தை தேவர்கள் அனைவரும் அறியட்டுமே. சபாஸ். யாருங்க? உடனடியாக தெய்வலோக சபையை கூட்டுங்கள். அப்படியே ஆகட்டும். தெய்வலோக சபையானது கூடியது. கூடிய தெய்வலோக சபையிலே பார்வதியானவே சங்கத்திலே 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 வாழை விரித்தாள் விரித்தாள் சங்கத்திலே சங்கத்திலே அம்மை தலைவாழை இலை விரித்தாள் தலைவாழை இலை விரித்தாள் இலை விரித்தாள் கரும்பு தலை விரித்தாள் இலையதிலே ஊரே விட்டாள் ஓடிவா ஊரே விட்டு சிற்றெரும்பு அரிசி கபி கொண்டு போடு போடு அது சுற்றி சுற்றி வந்திடுமா
சுற்றி சுற்றி வந்திடுமா வந்திடுமா சுற்றி வந்திடுமா வந்திடுமா சூழவட்டம் போட்டிடுமா அது சூழவட்டம் போட்டிடுமா போட்டிடுமா சுற்றி சுற்றி வந்திடுமா 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 சூழவட்டம் போட்டிடுமா 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 நீரோ தெய்வாரே இந்த காரினையாள் செய்த பிழை வாழுந்தக்கு ராஜனுக்கு மகளாலே போவா என்றார் மானிடவர் கருக்குழியில் மானிடவர் கருக்குழியில் கருக்குழியில் மானிடவர் கருக்குழியில் கருக்குழியில் தேவா பிறப்பேனோ தேவா பிறப்பேனோ பிறப்பேனோ இப்படியாக அதாவது அம்மையுமை பார்வதியானவள் தேவலோக சபையை கூட்டும் என்று சொன்ன பொழுது அந்த தேவலோக சபையானது கூடுகிறது. கூடிய தேவலோக சபையிலே அழகான ஒரு தலவாழ இலை விரிக்கிறாங்க. எதுக்கு? அதெல்லாம் கிடையாதும்மா. ஊற விட்டு, அதாவது சிமிழ்கூட்டுக்குள் இருக்கக்கூடிய சிற்றரம்பை ஊற விட வேண்டும் அல்லவா? அதற்காக சரிதான். ஆமாமா. தலைவாழை இலை விரித்தாள். சரி. முந்தியிலே முடிந்து வைத்திருக்கக்கூடிய சிற்றெரும்பை எடுத்தாள். சரி. அந்த இலையிலே ஊற விடுகிறாய். ஏங்கப்பா, ஊறவிட்ட சிற்றெரும்பானது வாயிலே 2 திரையரிசியை கம்பிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகின்றதாம், சூழவட்டம் போடுகின்றதா. ஏங்கப்பா, கண்டாள் அம்மை உமை பார்வதியானவள் தலை கவிழ்ந்து நாணமுற்றாள். ஆண்டவனுடைய திருவடியை நாடி சொல்லுகிறாள். என்னமா சொல்லுகின்றார்கள்? ஆண்டவா, ஏ பகவானே, தெரியாமல் செய்த குற்றம் தெய்வமே பொறுக்க வேணும். அறியாமல் செய்த விளை அரணாரே பொறுக்க வேணும். அப்பொழுது சிவபெருமானு கோபம் வருகிறது. பார்வதியால் செய்த பிழை பரமசிவனை தாங்கள் பொறுக்க வேண்டும். தேவர்களே, பார்வதியால் செய்த குற்றத்தை பார்த்து கொண்டு தானே இருக்கின்றீர்கள். ஆமாப்பா, என்னுடைய படியிழப்பை சோதித்த காரணத்தினாலே என்னை விட்டு 12 வருடங்கள் பிரிந்து வாழ கிடவதே. எங்கப்பா சுவாமி, தக்கராதற்கு மகளாக போ, பிடிச்சோ சாபம். ஆமாம்மா, ஆகட்டும் என்று சொல்லி தக்கராஜனுக்கு மகளாக போய் வா என்று சொல்கின்றீர்கள் அல்லவா? மானிட கருக்குழியில் நான் பிறந்தேன் என்று சொன்னால் பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் என்னை மாறினந்தானே திருமணம் முடிக்க வருவார்கள். மானிடவர் கருக்குழியிலே பார்வதி உன்னை விரைவு செய்ய மாட்டேன். உன்னை ஒரு சிறு குழந்தையாக்கி தக்கராஜன் தவம் செய்கின்றானே மானாக்கன் யாகம். சரி, அது பக்கத்திலே சிறு குழந்தையாக நீ போவாயாக. எங்கப்பா சுவாமி, குழந்தையாக போவாய் என்று சொல்வீர்கள் அல்லவா? ஆமாமா. என்னை எத்தனை வயதிலே திருமணம் முடிக்க வருவீர்கள்? 12 வயதில் பாரறிய மாலைமணம் முடிப்பதற்காக சரி பண்டார கோலத்தோடு வந்து மாலைமணம் முடித்து நேர கைலாச மலைக்கு அழைத்து செல்வேன் கண்ணே. அப்படியா? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆகட்டும் என்று சொல்லி அம்மையுமை பார்வதியானுக்கு சாபத்தை கொடுத்து இனி பார்வதியானவளை சிறு குழந்தையாக மாற்றி அந்த மானார்தன் யாகத்தின் அருகாமையை தாமரை மலர் மீது சரி தங்க நிறத்தாலே அப்படியே கிடத்து விட்டு சென்று விட்டார்கள். பார்வதியால் கடலில் எப்படி வருகிறாள் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா கடலதிலே கையகமாண்டபர சக்தியோ கடலதிலே கையகமாண்ட பராசக்தியோ கடலுமிட்டு தொட்டிலது ஓடி வர கடல் கடந்து நல்லதர் 3ஆம் கடலில் வந்தாள். 2ஆம் கடல் கடந்து நல்லதர் 3ஆம் கடலில் வந்தாள்.
கடலதிலே பார்வதியாள் தொட்டில் நான் வரவே கடலதிலே பார்வதியாள் தொட்டில் தான் வரவே கடல் கடந்து கடலில் வந்தாள் யாரோ செந்தாமரை போவதிலே இனிதிருந்தாள் இப்படியாக அம்மையுமை பார்வதியாய் சரி அலைகடலிலே ஒன்றாம் கடல் கடந்து இரண்டாம் கடலிலே வருகிறாள் இரண்டாம் கடல் கடந்து மூன்றாம் கடலிலே வருகின்றாய் மூன்றாம் கடல் கடந்து நான்காம் கடலிலே வருகிறாள் நான்காம் கடல் கடந்து ஆடியம்மாள் பள்ளி கொள்ளும் ஐந்தாவது கடலிலே வருகின்றாள் ஆடியம்மாள் பள்ளி கொள்ளும் ஐந்தாம் கடல் ஆமாமா யார் இருக்கிறா அதாவது என் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பள்ளி கொண்டிருக்கின்றார் சரிதான் அப்படி என்று சொல்லி அவர் நினைக்கிறாரு இல்லப்பா அங்க யார் வர்றா வருகிறது நம்முடைய தங்கை அல்லவா நம்ம சகோதரி அல்லவா அவ கண்டிப்பாக சகோதரிக்கு வணக்கம் போடாம இருக்க முடியுமா முடியாதல்லவா எல்லாரும் வணக்கம் போடுங்க பெரிய ஒரு வணக்கம் நேர தலைக்கு மேல கும்பிடுறாங்க ஆமா ஆமாமா அப்படியே இப்படி தள்ளி விட்டாச்சு பெருமா பேருங்க வந்துடாத ஆமாமா அப்படியே சரி என் தாயார் பார்வதியான் ஆறாங்கடல் விட்டு ஏழு கடலுக்கு அப்பாலே சரி இருக்கிறதோ தக்காபுரமானதிலே தக்கராஜந்தவம் செய்யக்கூடிய மாணாக்கனியாக வர்க்கத்திலே சரி சிறு குழந்தையாக வருகிறாய் ஆனாதல் வாழ்விலே 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 தாமரை பூவதிலே பூவதிலே ஆனாதல் வாழ்விலே 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 வலது தக்கபுரமதிலே புரமதிலே மறையாள் அழுதிருக்க அழுதிருக்க ரக்கராதல் ரக்கராதல் போடு போடு சத்தம் காது கேட்டு பாராணி ரக்கரவே பாட்டானி அலறு சத்தம் கேட்ட தக்கராது தக்கராது நகை பூ நிறத்தாளே நிறத்தாளே நிறத்தாளை மனமெல்லாம் தேடுவானா தேடுவானா நகை பூ நிறத்தாளை நிறத்தாளை மனமெல்லாம் தேடுவானா தேடுவானா அவரம்பு நிறத்தாளை மனமெல்லாம் தேடுவானா போடு போடு கோர்த்தமுத்தோ 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 வந்தமுத்தோ வந்தமுத்தோ சங்கமுத்தோ கோர்த்தமுத்தோ 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 சரவண பைக வந்த முத்தோ முத்தோ திரு
பார்க்கடலில் 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 வந்த முத்தோ முத்தோ இப்படியாக பார்வதியானவள் சிறை குழந்தையாக வந்தாள் அல்லவா? சரி. அம்மையானவள் அடித்தழுத குழந்தை எப்படி அழுமோ அதுபோல கூக்குரல் போட்டு அழுது கொண்டிருக்கிறாள். அழுகிற வேளையிலே அங்கே காட்டு யானைகள் அப்படி கலைந்து ஓடுகிறது. அது மட்டுமில்லை, அதாவது பூக்காத மரங்கள் அனைத்தும் பூத்து குலுங்குகின்றதா? காய்க்காத மரங்கள் அனைத்தும் காய்த்து குலுங்குகின்றன. காய்க்காத மரங்கள் அனைத்தும் காய்த்து குலுங்குகின்றன. ஆமா, எனக்கு எது காக்காத மரங்கள் என்ன காத்து குலுங்குது? அது எனக்கு தெரியும், உங்களுக்கு காது கேட்காதுன்னு. ஆமாம்மா. சரி. அது மட்டும் அல்லாமல் வேற என்ன, அதாவது ஒரு சிறு குழந்தையுடைய அழுகுரல் ஓசையானது அவனுடைய காதை துளைக்கின்றதா? நீர் ஆமாம் என்னமா அழுத சத்தத்திலே டக்குனு இருக்க முடியல. ஏதோ குழந்தை அழுத சத்தம் கேட்கிறது அல்லவா? இந்த குழந்தை அழுத சத்தம் இங்க ஒரு உள்ளவர்களுக்கும் இருக்க முடியல. சரிதான். ஆமாம்மா. எல்லாரும் காதை பொத்திட்டாங்களோ? ஆகட்டும் என்று சொல்லி நினைக்கின்றான் ஏதோ ஒரு புதுமை நடந்திருக்கின்றது. ஆமா, சற்று கூர்ந்து கவனிக்கின்றான். குழந்தைகளுடைய அழுகுரல் ஓசையானது காதில கேட்கிறது. சரிதான். தவத்தை நிறுத்தினான். ஆமா, எழுந்தான், தேடி பார்க்கிறான், எங்கும் காணவில்லை. ஐயோ, நேர அழுத சத்தம் காதில கேட்டு நோக்கி வந்த பொழுது பார்வதியால் அங்க ஒரு சிறு குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆமா, நினைக்கிறான். ஆமா ஆமாமா, நினைக்கின்றான். அதாவது ஆவரம்பு நிறத்தாலே அகிலம் எல்லாம் தேடுகின்றானாம். புன்னகைப்பு நிறத்தாலே புவனமெல்லாம் தேடாத இடங்கள் அனைத்து இடத்திலும் தேடி பார்த்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் தாமரை மலர் மீது தங்க நிறத்தால் இருப்பதை கண்ணிலே கண்டான். ஓடோடி சென்று வாரிகையில் எடுத்து வலது கண்ணத்திலே முத்தமிட்டான். ஏத்தி கையில் எடுத்து இடது கண்ணத்தில் முத்தமிட்டாள். கோதி கையில் எடுத்து கொடு கண்ணத்தோடு சேர்த்து முத்தமிட்டு சங்கு முத்தோ கருத்த முத்தோ சரவண போயில் வந்த முத்தோ பொங்கும் திரு பற்களில் புகழாக வந்தவளோ. சரி, அப்படி எனக்கு சந்தோஷம் உண்டாகி வேற வேதவல்லி கிட்ட கொண்டு கொடுக்கணும். பாத்தீங்களா? ஆமா, கண்டிப்பாக. பிள்ளை வளர்க்கறது யார் வளர்ப்பா? அதாவது பெண் தானே வளர்ப்பாங்க. ஆமா, சரி. அப்படி என்று அருள்மலைக்கு இந்த குழந்தை எடுத்து வருகின்றார். வேதவல்லிகை கொடுத்தா கையில் கொடுத்தா அழகு தங்க பார்வதிக்கு பாலாட்ட வேணும் என்று வேணும் என்று காலை மாந்தையரை மாந்தையரை பாலாட்ட வேணும் என்று வேணும் என்று காரை மந்தையரை மாந்தையரை தங்க தொட்டில் காண் சமைத்து மாறுமையா போது போது இப்படி வேதவல்லி இடத்திலே இந்த குழந்தை கொண்டு ஓடி வருகிறான் தக்கன். என்ன சொல்லுகிறான்? வேதவல்லி என்னுடைய கையில என்ன இருக்கிறது பார்த்தாயா? குழந்தை இருக்கின்றது. குழந்தை இருக்கின்றது. குழந்தை இருக்கிறது தானே? ஆமா. அதாவது வேள்வியின் அருகாமையிலே வேள்வியின் பிராயச்சித்தத்தாலே கிடைத்த குழந்தை. சரி. இன்று முதல் இந்த குழந்தையை நம்முடைய குழந்தையாகவே வளர்க்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தானே? அப்படி என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு பேர் சொல் பார்க்கலாம். பாருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த குழந்தைக்கு பார்வதி என்று சொல்லி பெயர் நாம் கொடுத்து விடலாம். சரிதான். தக்காபுரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த குழந்தைக்கு தாட்சாயணி என்று சொல்லி பெயர் கொடுக்கலாம். எல்லாரும் வாயிலும் நுழையுமா? கண்டிப்பாக வரும் அம்மா. அப்படியா? அது மட்டும் அல்லாமல் சரி, அதாவது அலைகடலிலே மிதந்து வந்த காரணத்தினால் திரைசேர் மடந்து என்று சொல்லி இந்த குழந்தைக்கு பேர் நாம் கொடுத்து விடலாம். அலைகடலிலே மிதந்து வந்த காரணத்தினால் திரைசேர் மடந்தையா? கண்டிப்பாக. சுனாமி நினைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அது உண்மைதாம்மா. அப்படிதானே? ஆமாம்மா. ஆனால் இது இங்க தெய்வ குத்தமா இறங்கி இருக்குது யாரு? பார்வதி அம்மா இல்லையா? கண்டிப்பாக. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெயர் தான் வைக்கணும். ஆமாம்மா. அப்படி என்று சரி அழகாக பெயர் நாமம் சூட்டி குழந்தைன்னு சொன்னா தாலாட்ட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. மாந்தியர்கள் அழைத்தார்கள். அடேங்கப்பா. தாலாட்டுவதற்காக
செய்வதற்காகவா? இல்லப்பா, அதாவது தொட்டில் செய்ய வேண்டும் அல்லவா? மாந்தேர்களே வாருங்கள், தங்கத்தாலே ஒரு தொட்டில் செய்து கொண்டு வாருங்கள். சுவாமி, என்ன தங்கத்தாலே செய்ய வேண்டுமா இல்லை என்று சொன்னால் தனி தேக்கிலே செய்து விடலாமா? தங்கத்தாலே செய்யுங்கப்பா. ஆகட்டும் என்று சொல்லி தனி தேக்கை சமைத்து அதற்கு தங்க உலாம் பூசி நேர தங்க தொட்டிலை கொண்டு தக்கமகராஜனுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அம்மையுமே பார்வதி நாமல் தாளாட்ட வேண்டும் அல்லவா? அப்படி என்று கையில் எடுத்தான். எப்படி எப்படி தாளாட்டுகின்றார்கள்? ஆரீரேரி ஆரீரேரி ஆரீராரோ 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 ஆரீரேரி ஆரீரேரி ஆரீராரோ ஆரீராரோ சீராரோ மேனியரா அருமை மகளே சிவனிடத்தே முத்தோ நவமணியோ நவமணியோ மணி விளக்கோ கையிலே வந்தவளோ. இப்படியாக அம்மா, அதாவது அம்மையுமே பார்வதியாளே தங்கவாணிக்கு தொட்டிலே கிடத்தி அழகாகவே தாளாட்டுகிறாள் வேதவல்லியானவள். அம்மா தாளாட்டி சீராட்டி நல்லபடியாகவே அந்த குழந்தையை வார்ப்புருக்கி வார்த்தது போல வளர்த்து வருகிறாள் பார்வதியானவள். தாட்சாயணி என்றும் தாட்சாயணி என்று பெயர் சூட்டுகிறாள், பார்வதி என்னும் பெயர் சூட்டுகிறாள். அப்படி என்று சொல்லி அம்மையுமே பார்வதியாளன் கலகாவி தாளாட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார்கள். அம்மா வளர்த்து வரக்கூடிய நாளையிலே செந்தூரப்பட்டு அழகு உனக்கு சிங்காரப்பட்டு அழகு கையேந்தும் சூலமழகு உனக்கு நானேற்றும் சூடமழகு இது பொன்னோடு வைரம் அலங்காரமானது தாயாரின் சிரிப்பழகு அந்த மூக்குத்தி பேரழகு செந்தூரப்பட்டு அழகு உனக்கு சிங்காரப்பட்டு அழகு. உலகாளும் காளியே இணையாளும் மாறியே ஜெகஜால மகமாரியே உலகாளும் காளியே இணையாளும் மாறியே ஜெகஜால மகமாரியே
அம்மா கற்பூரம் காட்டியே கையேந்தி வணங்கி கண்ணார கண்ணீனம்மா உன்னை கண்ணார கண்ணீனம்மா செந்தூர பட்டு அழகு எனக்கு சிங்கார பட்டு அழகு கையேந்தும் சுலமழகு உனக்கு நானேற்றும் சுடமழகு அம்மனுக்கு திருவிழா ஆட்டுக்கு ஒரு விழா தினந்தோறும் திருநாளம்மா அம்மனுக்கு திருவிழா ஆட்டுக்கு ஒரு விழா தினந்தோறும் திருநாளம்மா கரகாட்டம் நடக்குது தெருக்கூத்தம் நடக்குது ஊரெல்லாம் ஒன்றை கூடுது ஊரெல்லாம் கூடியே ஆத்தாவின் அழகினை பெருமையாக கூடி பேசுது என நிம்மதியாய் வீடு சேருது செந்தூர பட்டு அழகு உனக்கு சிங்கார பட்டு அழகு கையேந்தும் சுலமழகு உனக்கு நானேற்றும் சுடமழகு இப்படி ஆமா என் தாயார் பார்வதியானவள் ஆமா அந்த அக்காவரை கோட்டையிலே சரி எப்படி வளர்ந்துகிறாள் பாருங்கள் ஆராட்டும் பார்வதியை பார்வதியை அழகு மகளாய் வளர்த்தாள் பார்வதியே பார்வதியை அழகு மகள் நான் வளர்த்தாள் பாலூட்டி நீராட்டி 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 பண்பாய் தொட்டில் மேல்கிடத்தி மேல்கிடத்தி ஆடி காலதில்லி தண்டையிட்டாள் தண்டையிட்டாள் கையில் நல்ல வளையலிட்டாள் வளையலிட்டாள் தண்டையிட்டாள் தண்டையிட்டாள் ஆட்டகம் சில்லமுதண்டை சில்லமுதண்டை அட்டரஞ்சா நெற்றி பிறை நெற்றி பிறை ஒரு வயது இரு வயதா வளர்ந்து வர 5 வயது 5 வயது வயதிலே வயதிலே எழுத்தோத வைத்தனரா வைத்தனரா வயதிலே வயதிலே எழுத்தோத வைத்தனரா வைத்தனரா இடையில் பட்டதுவோ 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 பொய் கொடுத்தாள் பொய் கொடுத்தாள் திருவயதில் உலாவி விளையாடுவாளா ஆடுவாளா திருவயதில் அவள் விளையாடுவாளா விளையாடுவாளா தானே திருவயதில் பள்ளி எறி புகுந்திடுவாள் புகுந்திடுவாள் சிவன் நினைத்தாள்
அம்மையுமே பார்வதியானவை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாகவே சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறாளாம். சரி. அங்கே தாயாருக்கு வயது கடந்து செல்லுகிறது. ஒரு வயது இரண்டாகி 2 3 மூன்றான வயதிலே முடியிறக்கி காது கொத்தி 4வது திருவயதில் நடந்து மெல்ல விளையாடி 5ஆன திருவயதிலே ஆடை கட்ட படித்தாள். 6ஆன திருவயதில் சரி பள்ளிக்கு செல்கின்றாள். பிறந்திருப்பது பார்வதி அம்மா. பார்வதி அம்மா பள்ளிக்கு போகணுமா என்ன அவசியமே கிடையாது. அவங்க படிக்கணுமா என்ன படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிறந்திருப்பது மாநில பிறவி. சரி ஆகையால் படித்துதான் ஆக வேண்டும். மாநில பிறவின்னு சொன்னா படித்துதான் ஆக வேண்டும். படித்துதான் ஆக வேண்டும். ஆமா. அம்மையுமே பார்வதியால் படித்து வரக்கூடிய நாளையிலே அவளுக்கு வயதோ 10. சரி. 10ஆன திருவயதிலே பள்ளியறை புகுந்தாள். புகுந்து 12ஆம் திருவயதிலே பரமசிவனை தேட ஆரம்பிக்கிறாளாம் பார்வதியானவே. ஆமா. ஏ ஆண்டவா இன்னும் வர காணலையே காணலையே பெருமாள் சிவனாரே சிவனாரே காணலையே 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 பரமசிவன் சிவனாரோ சிவனாரோ பரமசிவன் அறிந்தல்லவோ அறிந்தல்லவோ சிவன் அறிந்தல்லவோ அறிந்தல்லவோ தேவ தன்னை அழைத்தாள் தன்னை அழைத்தாள். நந்தி தேவா நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் நந்தி தேவா நந்தி தேவா தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளா சொல்ல கேளாய் பார்வதியை மணமுடிக்கே மணமுடிக்கே பார்வதியை மணமுடிக்கே மணமுடிக்கே தக்காபுரம் தக்காபுரம் பரமசிவன் அறிந்தார். ஏன்னா பரமசிவனை தேடினா பாத்தீங்களா இறைவா என்ன 12 திருவயதிலே என்னை பாரதிய மணலிட்டு மணமுடிப்பென்று சொன்னீர்களே இன்ன வரை காணலே என்பெருமாள் நாயகத்தை. சரி. அப்படிங்கும் போது பகவத் பரமசிவனுக்கு கைலாசத்துல இருக்க முடியல. சரி பார்வதி நம்மை தேடுகிறாள் அல்லவா? ஏ நந்திதேவரே என்ன பார்வதிய மகளாக கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறது அல்லவா? 12 திருவயதிலே மணமுடிப்பென்று சொன்னதும் ஞாபகம் இருக்கிறதா? ஆமா ஆமா. அப்படியானால் இப்பொழுதே பார்வதியை கல்யாணம் முடித்து கைலாசமலை கூட்டி வர வேண்டும். சரி நந்திய பெருமாளே நீங்கள் வாருங்கள் இருவேரும் சென்று பார்வதி மணம் முடித்து கைலாசம் அழைத்து வரலாம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. அந்த வார்த்தை கேட்ட பொழுது சரி அந்த வருடத்துல பகவான் எப்படி வருகிறார் பாருங்கள். தக்காபுரமானதிலே தக்காபுரமானதிலே சிவனாரோ தக்காபுரமானதிலே தக்காபுரமானதிலே சிவபெருமாள் கோலமாக வாராரையா இன்னொரு 10 கிழமனை போல் ஒரு 10 சென்ற கிழமனை போல் பத்தும் சென்ற கிளமறை போல் சிவனாரோ நந்திய பெருமாள் அழைத்துக் கொண்டு இருவேறும் அழகாக ஒரு கோலம் கொண்டார்கள். ஏன்னு சொன்னா இப்படியே நம்ம போய் பார்வதி மணமுடிக்க போனாலும் அங்கே இருக்கிறவர்கள் இது பரமசிவன் என்று அறிந்து விடுவார்கள். அப்புறம் இது கல்யாண வீடு மாதிரியா இருக்கும். கோயிலா மாறுமா? அப்படியே யாரும் மதிக்காத அளவுக்கு நம்ம அங்க போனோம்னு வைங்களேன் பார்வதியை சீக்கிரத்துல மணம் முடிச்சிடலாம். அப்ப பண்டார கோலமா தான் போகணும். பண்டார கோலமாகத்தான் போக வேணும். சரி. நந்திய பெருமாளே உங்களை பார்க்கும் போது நீங்க
பண்டார மாதிரி தான் இருக்கீங்க. என்ன பண்றது, நம்ம கொடுத்து வச்சது அப்படிதான். அதனால நீங்கள் பண்டார கோலம் போடக்கூடிய அவசியமே கிடையாது. அப்படியானால் இதோ நான் சென்று பண்டார கோலம் கொண்டு வருகிறேன். அப்படியாகட்டும் சுவாமி. அப்படியின்றி 90 10 சென்ற துவண்டு நல்ல கிழவனை போன்று 90 10 சென்ற முதிர்ந்த நல்ல கிழவனை போன்று 400 10 சென்ற நிறைந்த நல்ல கிழவனை போன்றும். ஆமா. ஆஹா, ஆதிகரை கிணறாகிய சிவபெருமான் அங்கே கோலம் கொள்கிறார். கையிலே தடி ஊன்றிக்கொண்டு கிழக்கு நிறுவிக்கொண்டு கால்நடையாக நடந்து நேர தக்காபுர மாநிலே வருகிறாராம். வந்தவுடனே தக்காபுர கோட்டையிலே வந்தவுடனே சொல்கிறார், வாருங்கள் சொல்கின்றார். ஏ ஆண்டவா, இருந்தார் பரமசிவம் பரமசிவம் பரமசிவமதிலே புரமதிலே பரமசிவம் பரமசிவமதிலே புரமதிலே சந்தோஷமான வேதாயிருக்கும் வேளையிலே பார்த்து செல்வான் பார்த்து செல்வான் ஏது சொல்வாய் ஏது சொல்வாய் கிழமை சாகாமல் எத்தனை நாள் இருக்க போறாய். பண்டார கோலம் கொண்டு பகவான் அங்கே அமர்ந்திருக்கின்றார். சரி, அப்படியே பார்வதிக்கு சுயவரம் நடத்தப்படுகிறது. கையிலே ஒரு மலர் மாலை கொடுத்து வீச சொல்லுகிறார்கள். சரி, அந்த மாலையானது மன்னாதி மலர்களை கடந்து அந்த பண்டாரத்தின் கழுத்துல போய் விழுது. பண்டாரமா இருக்கிறது யாரு? சிவபெருமான் அல்லவா? சிவபெருமான் சொல்லி அவருக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் மன்னாதி மன்னர்கள் சொல்லுகிறார்கள், ஏ தக்கா, இத வாரி எப்படியோ பண்டாரத்து கழுத்துல மாலை விழுந்துடுச்சு. சரி, உனக்கேற்ற மருமகன் இந்த பண்டாரம் தான். உடனே பார்வதிக்கும் அவனுக்கும் திருமணத்தை முடித்துவை. பார்வதியும் சொல்லுகிறாய், என்ன செய்கின்றாள்? அப்பா, எப்படியோ போட்ட மாலை அவர் கழுத்துல விழுந்துச்சு. தெரிஞ்சு விழுந்தோ தெரியாதனமோ விழுந்தோ தெரியாது. மாலை விழுந்தவர் தான் எனக்கு மணவாளன். இந்த பண்டார கிழவனை எனக்கு நீங்க மணமுடித்து வைக்காவிட்டால் பார்வதியாகியால் உயிரோடு இருக்க மாட்டேன். சரி, அப்படி என்று பார்வதியால் சொன்ன பொழுது பரமசிவனார் பார்க்க தக்கடன சொல்கிறான். பாருங்கள், சொல்கின்றான், என் மகளே பார்வதியே 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 அழ வேண்டாம் அழ வேண்டாம் அழ வேண்டாம் பார்வதியே 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 நீ மழ வேண்டாம் மழ வேண்டாம் மழ வேண்டாம். ஆறிலோ தானறிய ஆரமனோ நான் முடிப்பேன். ஆறிலேயே கலங்காதே கருத்துடைய பார்வதியே கருத்துடைய பார்வதியே செய்வதற்கு 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 மணமகளா தக்கராது தக்கராது தக்கராது. வரவழைத்து வந்தலது போட்ட சொன்னான். அழுதனிலே மரங்கள் வெட்டி கருத்துடைய மாந்தகர்கள் அலங்காரோ செய்வாராம் செய்வாராம் செய்வாராம். அழகுமணி பந்தலிலே 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 பார்வதியாள் சொன்ன பொழுது தக்கர
தர்மராஜன் சொல்கிறான். என்னமா சொல்லுகிறார்கள்? என் மகளே பார்வதியே, ஏங்கி நீயும் அழ வேண்டாம். ஆமாம்மா, நீ அழுதால் தகப்பனுடைய மனம் தாங்குமா? கண்டிப்பாக ஒருபோதும் தாங்காதல்லவா. என்ன செய்யணும்? இப்ப இந்த கிழவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே? உண்மைதான் தந்தை. ஆனா கிழவன் எப்ப சாகுறான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துக் கொள்ளலாம் அப்பா. அப்படியா? ஏ மாந்தியர்களே, என்ன வந்துட்டீங்களா? கண்டிப்பாக. என் மகள் பார்வதி அழுவதை பார்த்தீர்களா? ஆமையா. எதுக்கு அழுவா தெரியுமா? எதற்காக? கிழவனை மனம் முடிப்பதற்காக. எங்கப்பா? அதனாலே உடனே கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பந்தல் கால் நாட்ட வேண்டும், அதாவது அலங்காரம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, எல்லாம் நீங்க தான் செய்யணும். அப்படி என்று சரி பந்தல் கால் நாட்டுகிறார்களா? எங்கப்பா? எப்படி பாருங்கள். எப்படியம்மா? கால் நாட்டுவாரா நாட்டுவாரா நாட்டுவாரா, குலைகளை கட்டுவாரா கட்டுவாரா, அவளை கால் நாட்டுவாரா நாட்டுவாரா நாட்டுவாரா, குலை கட்டுவாரா கட்டுவாரா, உமனுக்கும் பந்தலிலே பந்தலிலே உமனுக்கு பந்தலிலே தூக்குவாரா தூக்குவாரா, ஓடு ஓடு அசத்து அசத்து. மரத்தை கொண்டு வந்து நாட்டுவாரா, மரத்தை கொண்டு வந்து நாட்டுவாரா, தென்னங்குரு தோலை கொண்டு ஓலை கொண்டு ஓலை கொண்டு எல்லாம் அலங்கரித்தார் அலங்கரித்தார். மாவிலையும் தோரணமும் தோரணமோ ஆணிக்கத்தால் வளைவரப்போ வளைவரப்போ, ஆயிலையும் தோரணமோ தோரணமோ ஆயிலையால் வளைபரப்பு வளைபரப்பு, மாலை தோக்குவாரா வெளிப்பாரா வெளிப்பாரா, வந்தனிலே பட்டாரை வட்டி கட்டி வைரமிட்டு வந்தனிலே வந்தலிட்டு வந்தலிட்டு பிரம்மனிட்டா வந்தலிட்டு வந்தலிட்டு பிரம்மனிட்டா வீடந்தானாவே சமுடன் மல்லகேட்டாய் வந்தனி சிவை அண்ணனடி பார்வதியை அண்ணனடி பார்வதியை அலங்காரம் செய்வாரா, காவணக்கால் நட்டுகிறார்கள், கதலிக்குலை கட்டுகின்றார்களா, உமனுக்கும் மந்தலிலே பொற்கவரி தூக்குகிறார்கள், தென்னங்குருத்தோலை கொண்டு வந்து தெருக்கள் தோறும் அலங்கரித்தார்களா, தெருக்கள் தோறும் வாழை குலைகளை கட்டுகிறார்கள். ஆமாம்மா, அது மட்டுமில்லை சரி மாவிலையும் தோரணமும் ஆமாம்மா, மாணிக்கத்தால் வளைவரப்பும் சரி எங்கு பார்த்தாலும் அலங்காரம் செய்கின்றார்கள். திருவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். இப்படி ஆடல் பாடல் முழக்கத்தோடு அம்மையுமே பார்வதியுடைய கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க அழகாக பரமசிவனை மஞ்சள் நீராட்டி குளிப்பாட்டி பந்தலுக்குள்ளே மணமேடைகளை வைத்து வருகிறார்களாம். அம்மையுமே பார்வதியை அலங்காரம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி என்று பார்வதி அம்மை எப்படி அலங்காரம் செய்தார் வாருங்கள். எப்படி எப்படி அம்மா சிலம்பு தண்டை பட்டரஞ்சா நெற்றி பிறை சிலம்பு தண்டை பட்டரஞ்சா நெற்றி பிறை மைல் எழுதி காதலை பரத்தோட்டமிட்டு அந்நேரம் பார்வதியாய் பார்வதியாய் அழகு மேடை ஆனதிலே பார்வதியால் இடது புறம் பரமசிவன் வலது புறம் பார்வதியால் இடது புறம் பரமசிவன் வலது புறம் தமிழ் திரை கடல் போல் முழங்க
ஒரு காலு குத்து கடி எல்லோரும் ஒழித்து வர மடவார்கள் ஆடி வர மங்களங்கள் பாடி வர ஆடி வர மங்களங்கள் பாடி வர இப்படியாக தாயார் பார்வதி மஞ்சள் நீராட்டி பட்டு கட்டி அலங்காரம் செய்கிறார்கள். பெரிய உச்சி பெரிய நேர்வழிக்கு திருவம் பெறே அழகான காதலை ஒருத்தோடு விட்டு வையெழுதி மணப்பன் அலங்காரம் செய்து இடைகளை துறைகிறார்கள். பார்வதி என்ன புறம் இடதுபுறம் இப்படி சக்கையை கண்டாலே ஒரு மாதிரி நாட்களும் ஒரு மாதிரியா போகுது. என்ன உனக்கு பிள்ளையாருக்கு சக்கை வைக்கிறது? ஆனால் சரி காதிலே கேட்டான் தக்கராஜன் நினைக்கிறான். என்ன நினைக்கின்றார்? நமது மகள் பார்வதியை சிறப்பாக திருமணம் முடிக்க வேண்டும். ஆமா அப்படி என்று சரி இருவேறிய மனமேடைகளை அமர்த்தி ஆமா அங்கே திருமாங்கலின் கையில் எடுத்து திருமணம் முடிக்கிறார்கள். திருமணத்தை முடித்து வந்தவுடனே அந்த மனமேடையை சுத்தி வரணும். பாத்தீங்களா அம்மா இமை பார்வதியானவள் முக்காலும் பிரம்ம பீடம் முகன்மையுடன் சுற்றி வந்தாள். சுற்றி வந்தாள் சுற்றி வர பொற்கொடியால் திருமேனியில் பார்வதிகள் மேனியிலே பார்வேர்வை சிந்திடுமா நல்ல வேர்வை தானே என்ன செய்ய போறோம் என்று பூமியில விட்டாலும் பூமி பாரதாங்காது பூமியில விட்டாலும் பூமி பாரதாங்காது விட்டாலும் ஆகாயம் தாங்காது கடலத்தில் விட்டாலும் கடல் ஏழும் தாங்காது விட்டாலும் கடல் ஏழும் தாங்காது பீடமதை மகாதேவர் தோண்டுவாராம். ஓடிவா பிரம்ம வீடும் பிரம்ம சக்தி உருவளர சக்தி உருவளர உடல் வளர உச்சமுகத்தான் வளர உடல் வளர உச்சமுகத்தான் வளர வளர கண்மூக்கு செவி வளர மலை போலே நாக்கு பல்லும் வசமாக ஒரு வளர போலே நாக்கு பல்லும் வசமாக ஒரு வளர வளர கண்மூக்கு செவி வளர கையில திரிசூலம் கலகலன இலங்கிடுமா திரிசூலம் கலகலன இலங்கிடுமா மழை வருகை மணி சூலம் வருகையே தங்கம் போல நிறத்தாளி தார்குழலாம் பிரம்ம சக்தி நிறத்தழகி கார்குழலாம் பிரம்ம சக்தி வீடமானதிலே பிரம்ம சக்தி அம்மை வந்து பிறந்தாள். பிரம்மபீடம் சுற்றி வரக்கூடிய நாளைகளில் பார்வதியால் வேணியிலே பார வேர்வை சிந்துகின்றது. நல்ல வேர்வை தன்னை பூமியிலே விட்டால் பூமி பாரம் தாங்காது. கடலிலே விட்டோம் என்று சொன்னால் கடல் தாங்காது. ஆகாயத்தில் விட்டாலும் ஆகாயம் கெட்டு விடும். பிரம்மபீடமதை மகாதேவர் தோன்றுகிறார். சரி அந்த வேர்வை வாரி அப்படியே அந்த பிரம்மபீடத்தில் ஏறுகிறாளாம். நடக்கூடிய நேரத்தில் அம்மையுடைய வேர்வையானது கருவுருவாகுது. ரெண்டு தாயான பிரம்மசக்தி அம்மையுடைய உருவானது அப்படியே வளர்கின்றதா? உடல் வளர உடல் வளர ஒற்று முகம் தான் வளர மலை போல் எனக்கு பிள்ளை வளர்ந்து நிற்கிறதாம் திருவேண்டியில் வளர கை வளர கண்முகி செய் வளர அங்கேயும் குறவை பாட மானருகை வள்ளுவருகை அப்படி மணி சூலம் வருகையிலே வெற்றி பெறை உச்சி பிறை நேர்விழிக்கு திருவெண்பரை தங்க நல்ல நிறத்தலை தாயாரின் பிரம்மசக்தி அம்மை பச்சை நீரை பட்டுடுத்தி பகவானோட ஒளிவை போலி எங்கப்பா தாயா பிரம்மசக்தி அம்மையானோட பிரம்மபீடமானதிலே வந்து விரைக்கிறாய். இப்படி இருக்க பிரம்மசக்தி அம்மையானவே மங்கையர்கள் குறவை பாட பிரம்மசக்தி தான் பிறந்தாள். மங்கையர்கள் குறவை பாட பிரம்மசக்தி தான் பிறந்தாள். ஈஸ்வரியர் பராசக்தி தான் பிறந்தாள். பூசக்காரி புருவக்காரி பொன்னும் பிரம்மசக்தி அம்மை பூசக்காரி புருவக்காரி பொன்னும் பிரம்மசக்தி அம்மை பாச்சக்காரி கருணீலி கண்ணி பிரம்மசக்தி அம்மை ஏழு சக்தி இளைய
சக்தி இளைய சக்தி பிரம்மசக்தி போடு போடு லோகமாண்டிருந்த பிரம்மசக்தி தான் பிறந்தாள் லோகமாண்டிருந்த பிரம்மசக்தி தான் பிறந்தாள் பிரம்மசக்தி பொன்னும் பிரம்ம பீடமதில் அழைக்கும் சிவன் அருள் அழகு தங்க சிலை போல அழைக்கும் சிவன் அருளால் அழகு தங்க சிலை போல குறவை நான் பிறந்தாள் ஓடிவா சடை பவளச்சடை 16 சடை பவளச்சடை 16 சடை அமர்ந்தமாக ஆளிலை வீரை உச்சி பீரை நேர்வினைக்கு பீரை உச்சி பீரை நேர்வினைக்கு திருவம்பீரை முழங்கிடுமாவே இப்படி அம்மையான பிரம்மசக்தி அம்மையானவள் தாயாகிய பிரம்மசக்தி தங்கம் போல நிறத்தழகி சரி ஏழு சக்தி இளைய சக்தி ஏந்திரையா பிரம்மசக்தி கையிலே திரிசூலம் கொண்டு கருத்துடனே தான் பிறந்தாள் பிறந்தாள் வாருங்கள் என் தாயாருடைய தோற்றம் எப்படி வாருங்க கப்பரை மான்மல்லிக்கு இலங்குது பாடுறாள் கப்பரை மான்மல்லிக்கு இலங்குது பாடுறாள் திரிசூலம் கல்ல கல்ல கல்லன பிறையோடு உச்சி பிறையா பிறையோடு உச்சி பிறையா அன்னைக்கு வகுத்தது போலே பாடக தண்டை சிலம்பு புலம்ப பாடக தண்டை சிலம்பு புலம்ப அன்னைக்கு வகுத்தது போலே சிலையது போலே வடிவா சிலையது போலே வடிவா பிரம்ம சக்திய நம்மை மடவார் குறவைகள் பாட மடவார் குறவைகள் பாட தங்கே சிலையது போலே அம்மாளும் வந்து பிறந்த பொழுது வெட்டாமல் ஆதியாய் நின்றாய் அந்தரி பிரம்ம சக்திய நம்மை நம்மனை வேறுக்கு காணா அன்புள்ள பிரம்ம சக்திய நம்மை அடியாருக்கு உத்தமையானாள் உத்தமையானாள் சித்திர ரூபிணி எனக்கும் உரைக்கு மடங்கா மந்திரவாதி கடங்கா கப்பால் கண்ணுக்கும் காணா தேசம் கொண்டது கோலமும் கொண்டாய் சுருவி காயாம்பு மீனி அங்கார சிங்கார அலங்கார மீனி துடையா பிரம்மசக்தி அம்மை தேவாதி தேவர் காண முன்னே வந்து நின்றாளே பிரம்ம சக்தி பொன்னும் பிரம்ம பீடமதில் பிரம்ம சக்தி பொன்னும் பிரம்ம பீடமதில் சிவன் அருளால் அழகு தங்கே சிலை போலே போடு போடு கையில் திரிசூலமோடு கப்பரையோ கமண்டலமோ சடை இலங்க பாதத்தில் சிலம்பு கொஞ்ச கரையது பொன்னாலி கை கடைய பொன்னாலி பொன்னாலி ஆபரணம் தாயார் முடி மீதிலங்க நாம வந்து குடை பிடிக்க நல்ல பாம்பு தாராடு மாயவர்க்கு இளைய தங்கை ஆடுதலாள் பிரம்மசக்தி மந்திரத்தில் தந்திரத்தில் அடங்காத அம்மையவள் அடங்காத அம்மையான பிரம்மசக்தி சிறையிலகி பிறகு தாயான பிரம்மசக்தி சொன்ன வையகத்தில் இவளை போல கண்டதில்லை
தண்ணியே போகாமல் தங்கையவள் வந்தாள் என்று தண்ணியே போகாமல் தங்கையவள் வந்தாள் என்று அரிசி வெட்டி எடுப்பதற்கு வந்து பிறந்தாள் ஓடிவா என்று சொல்லி பார்வதியாய் ஏந்திழையாய் கொண்டாடி அக்கா பிரமதிலி தாயையா தங்குறவி பார்வதிய மனம் முடித்து கருத்துடைய பரம சிவை கைலாசம் போக வேண்டும் என்று சொல்லி வாராரே வண்ண வெள்ளி கையிலே இருந்தார் பரமசிவை இப்படியாக அதாவது பிறந்தாள் அம்மை பிரம்மசக்தி அம்மையானவள் பிறந்த பிரம்மசக்தி அம்மையானவள் பார்வதியை வணங்கி இருக்கிறாய் பார்வதியால் பிரம்மசக்தி அம்மைக்கு அலங்காரம் செய்கிறாய் கைலாச மலைக்கு நான் இங்க தனியா போகணுமோ நினைச்சேன் சரி அரிசி பெட்டி எடுப்பதற்கு அழகான தங்கி வந்து பிறந்தாள் சொல்லி பார்வதியால் கொண்டாடி அந்த பிரம்மசக்தி அம்மனே கைலாச மலையிலே அழைத்து வருகிறார்கள் நேரத்தில் என் தாயார் பிரம்மசக்தி அம்மையானவள் பகவானின் திருமணி நாடு என்னமா கேட்கிறார்கள் பகவானே பொன்னரணி 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 மகதேவா மகதேவா பொன்னரணி பொன்னரணி மகதேவா மகதேவா வரமருள்வாய் 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 போடு போடு நல்ல போடு உனக்கு வேணுமானால் வேண்டுமானால் சக்தி சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் உனக்கு வேண்டுமானால் வேண்டுமானால் சக்தி சொல்லை கேளாய் சொல்லை கேளாய் இந்த நல்ல கையிலே கையிலே பிறவி உண்டே பிறவி உண்டே சட்டை ஆனதிலே வர வேணும் என்றார் வேணும் என்றார் சட்டை ஆனதிலே வர வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் வந்தால் வரந்தருவீன் அழகி பிரம்மசக்தி போட்டு போட்டு சடையில் பிறப்பதற்கு பிரம்மசக்தி சடையில் பிறப்பதற்கு பிரம்மசக்தி நிலையாள் திருச்சடையோ 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 பார்வதியாள் திருச்சடையோ திருச்சடையோ பரமசிவன் திருச்சடையோ பார்வதியாய் திருச்சடையோ பரமசிவன் திருச்சடையோ திருச்சடையோ ஒரு போலே பரமச்சட்டை வளர்த்திடுமா ஓடிவா வளர்ந்த சட்டை உடையவரை வளர்ந்து நிற்க தான் வளர்ந்த சட்டை முட்டி நிற்க தான் வளர்ந்த சட்டை கையிலே மட்டி நிற்க கையிலே முட்டி நிற்க
சொடையதுதான் சொடையது வளர்ந்தல்லவோ காரணியில் வேறொன்று ஓடிவா சடையேறும் சிவன் அருளாய் சடை வளருதையா பிரம்மசக்தி அம்மை வந்தவுடனே சிவபெருமானிடத்தில் பிரம்மசக்தி கேட்கிறாள். என்ன கேட்கின்றாய்? என்ன என்னரணை வந்தரணை ஏழை பங்காவுமை நாதா. ஆமா, பிறவி செய்தீர்கள் அல்லவா? ஆமா, பிறவி செய்தீர்கள் சொன்னால் எனக்கு வேண்டும் என்று வரங்கள் தந்து சரி நீங்கள் பூலோகம் அனுப்ப வேண்டும் என பிரம்மசக்தி அம்மை கேட்க பகவான் சொல்லுகிறார். என்ன? அதாவது பிறந்து வந்தாய் நீ, ஆனால் ஒன்று என்ன பூலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பிறவி கடனாந்து தீரவில்லையே. ஆமா, இன்னும் ஒரு பிறவி உண்டம்மா. சரி, அதாவது எங்கு சென்று பிறந்து வர வேண்டும் என்று சொன்னால் எங்கே? திருச்சடையில் தாய் பிரம்மசக்தி நீ பிறந்து வந்தாய் என்று சொன்னால் தீர்க்கமாக நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் நான் தருவேன், சென்று வா. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அதாவது மாட்டேன் என்று சொன்னால் மகாதேவனுக்கு இருக்குமா? இருக்காதல்லவா? ஆமா, ஆகட்டும் என்று சொல்லி திருச்சடையில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தாயான பிரம்மசக்தி அம்மையானவள் பரமனுடைய திருச்சடையும் பார்வதியுடைய திருச்சடையும் சரி ஒரு சடையாக வளர்ந்து பின்னி பிடரியாக வளர்ந்து வருகின்றது. 12 வருடமாக இரு சடையும் வளர்கிறது. உயரே இருக்கிறது, உடையவனார் கையிலேயே தொழுது இருக்கிறது. மேற்கே வளர்ந்த சடை மேல் கையிலே முட்டி இருக்கிறது, வடக்கே வளர்ந்த சடை வட கையிலே முட்டி நிற்க இப்படி இருக்க அங்கே இப்படி ஆகிறது பாருங்கள். கைலாசம் இருளாச்சு, கைலாசம் இருளாச்சு, ரூப சோலையாச்சு. தெய்வாதி தேவரெல்லாம் அவையமிட தொடங்கு பாரா போடு இந்திரரோ இறையவரோ மாணவரோ கணவரோ எதையை பறிக்கவென்று சடையை பறிக்கவென்று சடைகள் பறிக்கையிலே பிரம்மசக்தி கோலம் கொண்டு மனுதலால் பிறக்கவென்று சடையதிலே பிரம்மசக்தி வளர்ற உடல் வளர்ற சடைதான் வளர்ற பிரம்மசக்தி சடை ஆனதிலே ஒரு வளர்ந்திடுமாமே. வளர்ந்தாளை திருச்சடை தண்டிலே பிரம்மசக்தி அம்மை கண்ணிலிட்டதொரற்றி பதைக்கணும் எட்ட சரப்பணி மாலையோ காதிலே தோடும் இளங்கவே வீராளி பட்டுடன் ஓடிவா தொடர்ந்து பதைக்க பிரகாசிக்க கையிலே ஏந்திய சூலமோ கையிலே ஏந்தி நான் பிறப்பது யாரும் வந்து பிறந்த பொழுதிலே எல்லாம் குறவை விட்டனர் மங்கி நல்லா குறவை திருலோகம் சிறப்பாக வாழ்ந்திட சிறப்பாக தலைத்திட 16,000 பொத்துடலென்றார் சிலம்பு புலம்பிட கொடிமலவர் குறவைகள் பாடவே ஆதரவா திருச்சடை ஆனதிலே பிரம்மசக்தி அம்மை வந்து தோன்றினாளே.